ஒவ்வொரு நாளும் இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். பொதுவாக நம்ம இயேசுவை எதுக்கு கவனிப்போம்னா, அவர் கையிலேருந்து ஏதாவது கிடைக்குமா தான் கவனிப்போம். அவர்கிட்டருந்து எதாவது வாங்கலாமா, ஆண்டவரை என் தலையில் கவிச்சு ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவரே என்னை உயர்த்துங்கப்பா, இப்படி தான் நம்ம அப்படியே பழகியிருக்கிறோம். ஆனாலும் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இப்போ நம்ம வெறும் பாலை குடித்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை, காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டிய நீங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நிறைய வருஷங்கள் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில், அவருடைய பாதுகாப்பில், அவருடைய கிருபையில் வளர்ந்துட்டோம். இனி வரக்கூடிய நாட்கள் கடைசி காலம் என்பதை நாம் ஒருவராலும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்போ அவருடைய வருகைக்கு முன்பாக உங்களை அழைத்ததின் நோக்கத்தை, உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றணும் என்பதுதான் என்னுடைய உள்ளத்தில் இன்றைக்கு ரொம்ப பாரத்தை கற்றுக் கொடுத்து, இன்றைக்கு நான் பேச போகிற சத்தியம் முழுக்க முழுக்க இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, இயேசுக்கு ஆண்டவராக இயேசுவுக்காக ஏதாயில் ஒன்றை செய்யணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை சார்ந்து வாழுகிறவர்களுக்கு, ஆண்டவரை நம்பி வாழுகிறவர்களுக்கு இன்றைக்கு நான் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய கொஞ்சம் டஃப்பான ஆண்டவருடைய ஸ்டடி அல்லது அவர் பேசுகிற போதனை, அவருடைய டீச்சிங் கொஞ்சம் டஃப்பான ஸ்டடி. கர்த்தருடைய பிள்ளைகளை, உதாரணமாக பாவிகளை பார்க்கும்போது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ஆலயத்தில் போகும்போது, ஜபாலயத்தில் போகும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறல அந்த டாப்பிக்கில் பேச மாட்டார். அங்கே என்ன பேசுவார்? மாயக்காரரே, வேத பாரகரே, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே. அதான் இயேசுவை எல்லா ஆங்கிள்லேயும் பார்க்கணும், எல்லா பக்கத்துலேயும் பார்க்கணும் ஆண்டவரை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொண்டு வருகிற பாடம், ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். கடினமான ஜெபம், கடினமான நேரம், கடினமான ஜெப நேரம் எதுன்னு கேட்டால் மிட்நைட் தான். ஆனால் சாத்தானுக்கு அது ரொம்ப அப்செட்டான நேரம். அது அந்த நேரத்தில் ஜெபம்னா அவன் அப்செட் ஆயிடுவான். இந்த விஷயம் தெரியாதனால தான் நிறைய விசுவாசிகள் நைட்டில் தூங்குறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான் நைட்டில் இரவு ஜெபம் பண்ணுறாங்க. சரி, அதுக்கு அடுத்தது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களை பார்த்து சொல்வார். அதாவது ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று மொட்டையாக சொல்கிறதில்ல. நேற்று பேசினேன். ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்கள்னால் பரலோகத்துக்கு போக முடியாதல்ல. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் படிப்படியாக தருத்துற மாதிரி கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களை மாற்றி, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல், அந்த ஐஸ்வர்யத்தினால் மற்ற ஏழை ஜனங்களெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஐஸ்வர்யம்னு நேற்று கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வேகமாக. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9:23 வாசியுங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பொதுவாக இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணுறதும் இல்லை, நாங்கள் அதை கேட்குறதும் இல்லை, விசுவாசிகள் கேட்குறதுக்கு ஆயத்தமும் இல்லை. ஆனால் இதில் ஆயத்தமாக இருக்கமோ நான் இல்லையோ அது வேறு விஷயம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் பேசி தான் ஆகணும், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் வாசிக்க சொன்ன மார்க் 8:34க்கும் லூக்கா 9:23க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது.
இங்கே லூக்கா 9:23 அனுதினமும் என்ற ஒரு வார்த்தையை லூக்கா அங்கே ஒரு ஆட் பண்ணி எழுதுகிறார். அனுதினமும், டேக் யுவர் கிராஸ் டெய்லி. தினந்தோறும் உன்னுடைய சிலுவை. சிலுவை அப்படின்னாலே ஐயோ சிலுவை. அந்த நாட்களில் நான் சொல்ல கேட்டிருக்கேன், என் புருஷனே எனக்கு சிலுவைன்னும், என் மனைவியே எனக்கு ஒரு சிலுவைனாங்க. சிலுவைன்னா பாடு. ஐயோ வேணாம் வேணாம். அதை தாண்டி கொஞ்சம் காலம் வந்த பிறகு சிலுவையில் ஆண்டவர் எனக்காக செய்து முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். எல்லாம் உண்மை தான், அது பொய்யான உபதேசம்ல கரெக்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை, அந்த வசனம் சொல்லுகிறது தன் சிலுவையை. அதில் கூட ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் என் சிலுவை தான் சுமக்கணுமே தவிர இன்னொருத்தருடைய சிலுவையை நான் சுமக்க முடியாது. அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒவ்வாது, இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைச்சாலும், பைபிளில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போது அவருடைய ஆறுதலான செய்தியை மாத்திரம் நான் எடுத்து உங்களுக்கு பேசிட்டு, அவருடைய கருகலான சப்ஜெக்டை நான் தொடாமல் விட்டுட்டேன்னா, நான் ஒருவேளை கள்ள தீர்க்கதரிசியாக கள்ள போதகனாக மாறிடக்கூடாது. அப்போது சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் தான் எனக்கு இன்றைக்கி ராத்திரி தூக்கம் வரும், நீங்களும் சந்தோஷமாக தூங்கலாம். கையை வைத்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நிறைய பேர் பலவிதமான பாடுகளுக்குள்ளே நம்ம போகிறோம், பலவிதமான பிரச்சனைகளின் நடுவே போகிறோம். உண்மையாக கர்த்தரை சார்ந்திருக்கிற, நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி என்னுடைய முழுக்க என்னுடைய பிரசங்கம் ஏசப்பாவை நேசிக்கிற, அவரை சார்ந்திருக்கிற, பைபிளை நம்புகிற, ஜெபிக்கிற, அதையும் கடந்து ஏதாயில் ஒரு ஊழியத்தை நான் செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், எங்கள் சபை வளர்ச்சிக்கு நான் பாடுபடணும், மிஷினரி ஊழியத்தில் ஏதாவது எனக்கு ஒரு பங்கு எனக்கு இருக்கணும். ஒரு ஆலயம் கட்டுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு செங்கலாவது என் நிமித்தம் அங்கே வைக்கப்படணும். இப்படிப்பட்ட பாரமுள்ள தேவன் ஏசப்பாவை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கி நான் பேச போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 66:12 அங்கே வசனம் சொல்லுகிறது, அருமையான ஒரு வசனம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர். அந்த முதல்ல இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், தீயை தண்ணீர் எல்லாம் நாங்கள் கடந்துட்டோம், செழிப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்துட்டீர். இப்போ தான் அந்த ஏன் என் தலையில் மனுஷரை நடக்க பண்ணினார், ஏன் தீயும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோன்னு இப்போ தான் அவங்களுக்கு புரியுது அவருக்கு. இப்போ என்னை ஆண்டவர் செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். போராட்டத்தின் நடுவே போய்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை முதல்ல உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பிரச்சனை நடுவே போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இழப்பின் நடுவில் போய்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, தேவ மனிதர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிற ஒரு நெருக்கம் இருக்குல்ல, ஒரு உபத்திரம் இருக்குல்ல, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் தான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பழைய பாவத்தெல்லாம் விட்டுட்டேனே, ஏன் எனக்கு இந்த நெருக்கம், என்ன உபத்திரவம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைன்னா என்ன நினைப்பீங்க, ஏதாவது பிசாசு எங்களுக்கு விரோதமாக போராடிட்டானோ, பிசாசு வந்துட்டானோ, அல்லது ஏதாவது சூனியங்கீனியை வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்களோ, இந்த தாயத்து தகுடு என்னென்னமோ சொல்கிறாங்க, இதெல்லாம் எதாவது வச்சுட்டாங்களோ, அதனால தான் இந்த போராட்டமோ அப்படியெல்லாம். அல்லது அந்த நேரம் பார்த்து யாராவது வந்து ஏதாவது இந்த ஓல்டு ஜெனரேஷன் ஏதாவது இருக்குதா, இப்போ கேர்ஸ் பழைய சாபம் ஏதாவது வந்திருக்கா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா உடனே ஒரு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா. ஏன்னா கஷ்ட காலத்தில் வந்து ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்வதை விட ஒரு கருகலான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அது வந்து இன்னும் ரொம்ப பாதிக்கும்.
ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் மாறி அவரை நேசிக்க ஆரம்பித்த பிறகு ஏன் உபத்திரவம்? அதுதான் இன்றைக்கி என் டாப்பிக்கு. ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? இந்த நீங்கள் என் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா, ஏசப்பா ஏற்றுக்கிட்டிங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா, ஒப்பு கொடுத்துட்டு அந்த பிரச்சனையெல்லாம் மாறணும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே ஏற்றுக்கிட்டோம், வந்துட்டோம், ஏற்றுக்கு எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் அந்த பிரச்சனைனா ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையே. இதுக்கிடையில் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு அறகுறை விசுவாசிகள் இருப்பாங்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போகிறவங்க, ஒரு அறகுறையாக பைபிள் வாசிக்கிறவங்க, கொஞ்சம் வேலைகளை கிடச்சி கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. அவங்க இப்படி உபத்திரவத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணி பேசுகிறது, அவங்க எப்போ பார்த்தாலும் ஜபம் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு அசட்டையாக பேசுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் போகிறவர்களுக்காக இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அதாவது நம்ம பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம், சாபத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். பிசாசு நமக்கு விரோதமாக போராட முடியுமே தவிர அவன் ஜெயிக்க முடியாது. நீங்களும் நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இன்னொரு வசனம் வாசிக்கணும். யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். யோபு 10:17 என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. அந்த வசனத்தின் கீழ்பா யோபு சொல்றார் பாருங்க, போராட்டத்தின் மேல போராட்டம், போராட்டத்தின் மேல போராட்டம் அதிகரிக்கிறது. ஒரு பிரச்சனை முடிகிற மாதிரி வரும் பாருங்க. இப்போ கொரோனாவை தான் எடுத்துக்கிட்டுங்களேன். கொரோனாவில் உச்சக்கட்ட போய் உயிர் போகிறா மாதிரி போய் எப்படியோ தப்பி வெளியே வந்தாலும், இந்த போஸ்ட் கோவிட்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, மனநிலைமை பாதிக்கப்பட்டு தூக்கம் வர மாட்டேங்குது சிலருக்கு. சிலர் கை காலெல்லாம் பயங்கர வலி, கையை உயர்த்த முடியல. சிலர் மனதளவில் பாதிக்கப்படும், சிலர் பயத்தில் இருக்காங்க. இப்படி நிறைய பிரச்சனையில். அப்போ இன்னொரு சில வீட்டில் மரணமே வந்துருக்கு. சில வீட்டில் 2 பேர் மரிச்சிட்டாங்க. சிலருக்கு வேலை போயிடுச்சு. சிலருக்கு அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகும்போது குடும்பமாக அவங்க வீட்டை ஊரை காலி பண்ண வேண்டியிருக்குது. இப்படி சிலர் தன்னுடைய புருஷனை இழந்துட்டாங்க, சிலர் பிள்ளைகளை இழந்துட்டாங்க. ரொம்ப அதாவது இப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன். என்னை விட உங்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரியலாம். இதை நான் எப்படி பார்க்குறேன்? யோபு சொல்கிறாரு, போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறது. ஒரு பிரச்சனை முடிகிற மாதிரி வரும், தோத்திரம் ஆண்டவரே நம்ம சொல்லுவோம். உடனே அடுத்த ஒரு கலக்கம், ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு சப்சைட் ஆகும், நாளைக்கு திடீர்னு உங்கள் மிஷின் எதாவது அப்செட் ஆகிரும், அல்லது வேலைக்காரன் எதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவான், அது கூட இருக்கிற அங்கே வேலையாட்கள் எதாயிலும் குழப்பம், ஏதாவது ஒன்று ஒரு மைண்ட் அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமா, ஏதாவது ஒரு உபத்திரவமாக இருக்குமா, சாத்தான் வந்துடும், நான் தான் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, நான் நீதிமானாச்சே, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் தானே வாக்குத்தத்தம் சொல்லுது. இப்படியெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க. ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஆல் ரைட், பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு நான் தெளிவாக உங்களோடு பேச பிரியப்படுறேன். ஏன்னா இன்றைக்கு இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள், ஊழியர்கள் ஒரு நெருக்கத்தின் வழியாக போகும்போது திடீர்னு ஒரு வஞ்சிக்கிற ஆவி நுழைஞ்சி ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நேராக அதை கேட்டு நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்கன்னு வைங்க, அதோட பிசாசுக்கு சந்தோஷமாயிருமே. ஆகவே இன்றைக்கி முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களோடு பேச பிரியப்படுறேன். எல்லாத்தையும் பேச டைம் கிடையாது, முடிஞ்ச நாளைக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் எல்லாரும் திறந்து பார்க்கணும். அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். வாசிக்க கேட்போம். தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு ஒரு உத்தமம் உள்ள மனுஷன், பிளேம்லெஸ் மேன். அந்த யோபினுடைய ஸ்பெஷாலிட்டியை அவன் உத்தமம். வசனத்தில் 8 பாருங்க, வேகமாக போகிறேன். ஆண்டவரே சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
யோபை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாட்சி. ஆனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இப்போ நான் 2 வசனங்களை காட்டினேன். ஒன்று, அவன் உத்தமன். 2வது 8ஆம் வசனம், ஆண்டவரே யோபை பற்றி சாட்சி கொடுக்குற, இவரை போல பூமியில் ஒருத்தன் கூட இல்லடான்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. இது 8. ஆனால் யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு சூறாவளி, பயங்கரமான, அதை நான் டீட்டெயிலாக விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வீடு இடிஞ்சு, அவ்வளோ பெரிய வீடு, அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டினார் எனக்கு தெரியாது, இடிஞ்சு விழுது, பிள்ளைகள் மரணம், ஒரே நாளில் அடக்க ஆராதனை நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உத்தமமாக வாழ்கிறவனுக்கு இதா ஒரு இதான பரிசு. நீங்கள் சொல்கிறீங்க நான் அது பாருங்கள், உண்மை வேற உத்தமம் இல்லை. ஆண்டவர் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். உண்மைன்னா என்னென்னா ஃபெய்த்ஃபுல் லைஃப், ஃபெய்த்ஃபுல். ஆனால் உத்தமம் அப்படின்னா பிளேம்லெஸ் லைஃப், குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை, ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருக்க பிரயாசப்படுறீங்க, சர்ச்லேயும் பாருங்கள் அப்படி பிரயாசப்படுவீங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு ஊழியத்தில் கொடுத்தா அதை அப்படியே நுணுக்கமாக செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. வீட்லேயும் அப்படித்தான். அப்படி இந்த அந்த 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 ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்கக்கூடாது. அப்படி இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறது சிலருக்கு பிடிக்காது, ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளை பாருங்கள், யாருக்கும் பிடிக்காது. அப்படி ஏற்ற இறங்க இருக்க தான் செய்யா, 4 போய் சொல்லு, அதுக்கு பேர் ஒயிட் லைன் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 1ஆம் வசனத்தில் பைபிள் அவனை குறித்து சாட்சி கொடுக்குறது உத்தமன், 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை 14ஆம் வசனத்தில் இருந்து பயங்கரமான உபத்திரவம் அவரை போட்டு வாட்டி வதைக்குது, அவரை போட்டு வாட்டி வதைக்குது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. 2:9 அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அங்கேயும் அவன் மனைவி டென்ஷனாக பேசினாலும் அவனுடைய உத்தமத்தை குறித்து தான், அந்த உத்தமம் என்ற ஒரு வார்த்தை தான் திரும்ப திரும்ப அந்த 2 அதிகாரத்தில் எத்தனை முறை வருது பாருங்க. நீ இன்னும் உத்தமத்தில் இருக்கிறாயா, பிள்ளைய இழந்துட்ட, வீட்டை இழந்துட்ட, என்னத்தை ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு நீ போற. நம்ம பாஷையில் சொன்னா எந்த நேரமும் பைபிள் பைபிளா பைபிளா பைபிளா, எதுக்கு எடுத்தாலும் பைபிளா வச்சுக்கிறியா, எதுக்கு எதாவது பைபிள் எடுத்துக்கிறியா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல கவனிங்க இந்த வசனங்கள் எல்லாம் நான் சொல்ல. ஆனால் யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா ஆண்டவரை பார்த்து? யோபு 31:6 அப்படி சொல்லிக்கிட்டே போகிறேன். யோபு 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. சுமுத்திரையான தராசிலே, சமுத்திரையான தராசில தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. இங்கேயும் உத்தமம் பாருங்க. அவர் அந்த வார்த்தை பாருங்க. யோபு புத்தகத்தை பொதுவாக அநேக கிறிஸ்தவர்கள் வாசிக்கிறதே கிடையாது. சில நேரத்தில் அது ரொம்ப அந்த அவங்க கான்வர்சேஷன்லாம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்குதுன்னு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சங்கீதம் தான். அது நடுவில் வேற வச்சுட்டாங்களா, திறந்த உடனே வந்துடும் பாருங்க. திறந்த உடனே வந்துடும். நம்ம கர்த்தர் பேசிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். என்னை பொறுத்தவரை இல்லை. நீங்கள் கவனிக்கணும், ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். ஒருவேளை நீங்கள் நம்புகிற மாதிரி அந்த காலத்தில் அப்படி ஆண்டவர் பேசியிருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எப்போதுமே சங்கீதத்திலே நீ 2 ஜோசியம் கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்க்க முடியுமா? இங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு, என்னை தராசில் வச்சு நிறுத்து பார்த்தாலும் அவர் சொல்கிறாரு. அந்த வசனத்தை திரும்பி ஸ்க்ரீனில் போடுங்க, எல்லாரும் விசுவாசிகள் பார்க்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக, என் உத்தமத்தை அவர் அறிவாராக, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்டதுனால, மனம் திரும்புறதுனால, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின பிறகு, நான் ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷனாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும்னு நீங்கள் டிசிஷன் எடுத்த பிறகு வருகிற ஒவ்வொரு போராட்டங்களின் நடுவிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் என்ன தெரியுமா? அதே யோபு 27:5 பாருங்க.
அழகான ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார். நீங்கள் 27:5 கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அதை வாசிங்க. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். இங்கே உத்தமம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஷார்ட்டா சாதாரண தமிழ்ல சொன்னா, என் ஆவி, என் உயிர் போற வரைக்கும் 1000 கஷ்டம், 1000 போராட்டம், 1000 உபத்திரம், 1000 நெருக்கம், 1000 நிந்தை, 1000 அவமானம் வந்தாலும் நான் எடுத்த அந்த டிசிஷன் என்னது? என் உத்தமத்திலேயே நான் நிற்பேன். என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமா சொல்றாரு, தராசில வைத்து என்னை நிறுத்து பார்த்தாலும் என்னுடைய உத்தமத்தை என் ஆண்டவர் அறிவார். இந்த கடைசி நாட்களில் உங்களை நிந்திக்கலாம், உங்களுக்கு முகத்துக்கு முன்பாக ஒன்று பேசலாம், உங்கள் முகத்துக்கு பிறகு ஒன்று பேசலாம். இந்த விசுவாச வாழ்க்கைக்காக நீங்கள் போராடலாம், ஜெப வாழ்க்கை நிமித்தம் போராடலாம். சில நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தையும் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் தவறாக உங்களை புரிந்து கொண்டு பேசலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது பிசாசு போராட்டம் நீங்கள் நினைச்சிடாதீங்க. இது உபத்திரம், இது ஏதோ ஒரு அசுத்தாவியின் தாக்கம் நீங்கள் நினைச்சிடாதீங்க. சில நேரங்களில் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்தினாலும் நம்மளை தராசில் நிறுத்தும் போது நம்ம எப்போதும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இன்றைக்கு சாயந்தரம் ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். 5ஆம் அதிகாரம், தானியேல் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை வாசிங்க தயவு செய்து. தெக்கேல் என்பதற்கு நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று. குறைய காணப்பட்டாய். யோபினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? என்னை தராசிலே நிறுத்தாலோ என் உத்தமத்தை ஆண்டவர் அறிவார். இங்கே ஒரு ராஜாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். விஷயம் என்னன்னா, இந்த ராஜா தன்னுடைய சக நண்பர்களோடு, கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய தகப்பனார் நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை, அதில் தன்னுடைய மனைவிகளும் தன்னுடைய வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்கு அவைகளை கொண்டு வரும்படி செய்து, அவன் திராட்சரசம் குடித்து மதுபான வெறி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்து திடீரென்று அவன் கண்களை திறந்தார். அங்கு ஒரு கரம் வந்து எழுது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சிங். அந்த வசனத்துக்கு தான் தானியேல் விளக்கம் கொடுக்கிறார். தெக்கேல் என்பதற்கு நீ திராசிலே நிறுக்கப்பட்டு திராசிலே நீ குறைய காணப்படுகிறாய். விஷயம் என்னன்னு கேட்டா, நீ பயன்படுத்துகிற பாத்திரம் எருசலேம் தேவாலயத்தினுடைய பாத்திரம். நீ பயன்படுத்துகிற பாத்திரம் தேவனுக்குரிய பாத்திரம். உன் தகப்பனார் கொண்டு வந்த அந்த பாத்திரத்திலே நீ திராட்சரசம் குடித்து மதுபான வெறி கொண்டிருக்கிறாய். ஆண்டவருடைய நேரம் வரும்போது அவர் திராசிலே நிற்கிறார். உங்களை என்னை ஒரு நாள் திராசிலே நிற்கும்போது தான் நம்முடைய உத்தமத்தை தேவன் அறிய முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிற இந்த காரியம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், தேவ பிள்ளைங்க விசுவாசத்துக்காக போராடுறீங்க. ஆமாம், ஜெபத்தில் போராடுறீங்க. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவிசுவாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் போயிடக்கூடாது, என் பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள தான் நான் கொண்டு சேர்க்கணும், அல்லது நான் எதிர்காலம் தேவனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நாங்கள் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் உலகத்துக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், நான் மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது, ஆனால் தேவனுக்கும் மனுஷருக்கும் உபயோகமான பிள்ளைகளாக நாங்கள் வாழணும் என்றெல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுத்து உங்களுடைய உத்தமத்தில் நிலைத்து நிற்கும்போது பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்து பல விதங்களில் நெருக்கத்தை கொண்டு வந்து உங்களுக்குள்ள பலவிதமான இழப்புகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்து, கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்கள் வேதனையோடு கூட இருப்பீர்களே என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நான் பேசினது யோபினுடைய ஒரு பகுதி, ஒரு போர்ஷன். எப்படி நாணயத்துக்கு 2 பகுதி இருக்கிறதோ, என் ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, யோபின் புத்தகம் 42:12 என்ன வாசிக்கிறோம்? இதெல்லாம் அவனுடைய ஆரம்பகால காரியங்கள். ஆனால் 42:12 வரும்போது யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தது. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபினுடைய முன்னிலைமை வேதனையும் கஷ்டமும் இருந்தபோது அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவனுடைய உத்தமத்தில் அவன் உறுதியாக இருந்தான். அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு மனுஷனை ரொம்ப மனமடிவாக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா மனைவி தான். மற்றவங்க யார் மனமடிவாக்கினாலும் பரவாயில்ல, ஏன்னா மனைவி கூடவே இருக்கிறா பாருங்க. நீ இன்னும் உத்தமத்தில் நிலைத்து இருக்கிறது என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொன்னா, பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசுகிறாயே, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமாங்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தா, கர்த்தருடைய நாமத்தினால ஏதோ நான் உங்களை ஏதோ ஒரு உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக அல்ல, இது ஒரு டைம்லி வேர்டு. இது இந்த நேரத்துக்குரிய ஒரு வார்த்தை. ஏதோ ஒரு பிரசங்கத்தை வந்து சாயந்தரம் 4 பாட்டு பாடிட்டு ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறது என்னுடைய இறுதி அல்ல. ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு பகலில் ஒரு மருத்துவர் அவர் ஊழியர் சொன்னார், பிரதர் தினந்தோறும் கர்த்தர் தான் பேசுகிறார், இந்த நாட்களில் கர்த்தர் தான் இந்த நாட்களில் பேசிட்டு வராரு அப்படின்னு அவர் சொன்னார். அதை நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. நீங்கள் உத்தமத்தில் நிலைத்து இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் பகைக்கப்படுறீங்க, சபையில் பகைக்கப்படுவீங்க, ஆலயத்தில் மட்டுமல்ல அலுவலகத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் பகைக்கப்படலாம். ஏன்னா மற்றவங்க பேசுகிற அளவுக்கு உங்கள் பிரச்சனை இருக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் தான் வந்து நீங்கள் அப்படி செஞ்சுருந்தா அந்த இருக்கும், நீங்கள் அப்படி பந்தியிருந்தா நல்லா இருந்திருக்கும், நீங்கள் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லி வேற யாரும் இல்லை ஐயா. இயேசு அறியாதவங்களாம் அப்படி பேச மாட்டாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே பேசுவாங்க ஐயா, பேசுவாங்க. அப்போ நீங்கள் இன்னும் ரொம்ப அப்செட் ஆகி, ஒருவேளை அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, நம்ம தான் ராங் டிசிஷன் எடுத்துட்டனோ அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டோம். மனுஷனுடைய அன்பு தணிந்து போகிற காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 2வது நமக்கு இருக்கிற ஆதாரம் வேத வசனம். அதனால் இவ்வளோ ஜெபம் பண்ணி வாழ்ந்த, இவ்வளோ விசுவாசத்தில் இருந்த எங்களுக்கு இப்படி மாதிரி ஒரு வேதனை வரலாமா அப்படின்னு நீங்கள் புலம்பி அவிசுவாசமான வார்த்தை பேசி, சிலர் சொல்லுவாங்க பயங்கரமான போராட்டம் அப்படின்வாங்க. அப்போ ஜெபம் பண்ணிங்களா? என்னத்தை ஜெபம் பண்ணுறது, அவர்கிட்ட சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. நீங்கள் ஆண்டவரை தவறாக புரிஞ்சிக்காதீங்க. அதாவது ஒருவனை கர்த்தர் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில் நடத்துகிறார்னா, அந்த நெருக்கத்துக்கு பிறகு எப்படி மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், அப்புறம் தீ ஃபயர் இல்லை, அதுக்கப்புறம் தண்ணீரையும் தீயையும் தண்ணீரையும், அதெல்லாம் சாதாரணமாக கடந்து வந்துட்டோம். இப்போ செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டீர். இப்போ அந்த விஷயம் தெரியுது. இவ்வளோ காலம் நம்ம உபத்திரப்பட்டோம், இவ்வளோ காலம் நெருக்கப்பட்டோம், அவமானப்படுத்தப்பட்டோம், நிந்தைகளை சுமந்தோம், வேதனைப்பட்டோமே. இப்போ பார்த்தீங்கன்னா செழிப்புன்னொன்னே பேங்க் நிறையா பணம் இருக்குன்ற மட்டும் நம்ம நினச்சிடுவோம். என்னை பொறுத்தவரையில் வேர்ட் ஆஃப் காட்ல செழிப்பு, சரியா, ஜப வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, அப்புறம் பேங்க்லேயும் அது இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிறவனுக்கு அங்கே பணம் வச்சிருப்பார் ஆண்டவர், உங்ககிட்ட கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்துட்டோம் பிரியமானவர்களே. இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனிமேல் நம்மை நடத்துவாராக. 2வது ஒரே ஒரு காரியம், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம்
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அடிக்கடி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் இந்த அதிகாரத்தை பற்றி. ஆனால் இன்னைக்கு நம்ம அதை வித்தியாசமான கோணத்தில் பார்க்குறோம். 4ஆம் வசனம் அப்போஸ்தலர் 12:4 சொல்லுகிறது, வாசியுங்கள். சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அதாவது ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னா, பேதுரு இப்ப ஜெயிலில் இருக்காரு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. பேதுரு யார்? ஒரு ஆள் ஃபிஷர்மேன். அவர் பாட்டுக்கு மீன் பிடிச்சிட்டு கிடந்தார். அவருக்கு குடும்பம் இருந்துச்சு, மாமியார் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் நமக்கு பைபிள் ஆதாரம் இருக்குது. ஏதோ ஒரு 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 ஃபேமிலி லைஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கடற்கரையில் வாழ்கிறாரு. இன்றைக்கும் அவர் வீடு அந்த கடற்கரை ஓரமாக இருக்குது. அப்போது அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, பிஸ்னஸ் உண்டுன்னு இருந்தார். ஒரு நாள் பாருங்கள், ஆண்டவர் இந்த படகை கொடுறான்னு சொன்னார், கொடுத்தா அதுக்கு மேலே உட்கார்ந்தார். அன்னைக்கோட அவ்வளோதான். ஆமாம். அப்புறம் வந்து ஆழத்தில் கொண்டு போய் மீனை படகை போடுன்னு சொன்னால், இதெல்லாம் 5ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் உங்களுக்கு தெரியும். அப்போ வலை கிளியத்தக்க மீனை பிடிச்சோடனே அவனுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகி போச்சு. அவங்களெல்லாம் மற்றவங்களாம் வாங்க வாங்க எல்லாம் இழுங்கன்னா, அப்போது ஐயோ பாவி ஆகிய மனுஷன், தயவு செய்து என்னை விட்டு போயிருங்கப்பான்றான். என்னை விட்டு போயிருங்கன்றான். போதும் வலை நிறைய மீன் வந்துருச்சு, போயிருங்கப்பா, நான் ஒரு பாவியான மனுஷன்றான். இல்லை இனிமே தான்டா இருக்கு, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனா நான் மாற்று தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவனை அன்னைக்கு பிடிச்சார் பாருங்க. பிடிச்சார். இப்போ ஒரு ஜெயிலில் இருக்கார. பேதுரு என்ன பாவம் பண்ணிட்டாரா? பேதுரு ஏதாவது எங்கேயாவது தவறான காரியம் பண்ணி ரோட்ல சண்டை கிண்ட போட்டாரா? எதுக்காக அந்த ஏரோது அவரை சிறையில் வைத்தான்? எதுக்காக? அல்லது ஏதாவது ஒரு கள்ளத்தனம் பண்ணிட்டாரா? அல்லது அவர் யாரை கொலை பண்ணிவிட்டாரா? என்ன காரணத்துக்காக இவர் ஜெயிலுக்கு போகணும்? என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போகணும்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு படகை வலைய சொல்லப்போனால் எல்லாரையும் விட்டுட்டு ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லும்போது இயேசுவுக்கு பின் வந்தார். இயேசுவுக்கு பின் வந்ததுனால, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இவனுக்கு ஜெயிலா? இன்னைக்கு நீங்கள் அநேகர் கேட்குறீங்க, நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினேன், எத்தனையோ இயேசுவுக்காக விட்டேன், எத்தனையோ ஃபேமிலியை நான் விட்டுட்டேன், எத்தனையோ பேரை நான் ப்ளீஸ் பண்ணலை, சுவிசேஷத்தின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நான் எவ்வளவு எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேனே. இன்னைக்கு நான் இந்த நெருக்கத்தில் இருக்கிறேன். ஜெயிலில், பேதுரு ஜெயிலில் இருக்கார். இப்போ நீங்களும் ஏதோ ஒரு நிந்தைக்குள்ள, ஒரு சிறைச்சாலை போல நீங்கள் வேதனையோடு உட்கார்ந்துருக்கீங்களே. உங்களோட நான் பேசுகிறேன். ஊழியத்தின் நிமித்த உபத்திரவங்கள். ஊழியம் அப்படின்னோடனே நாங்கள் செய்கிறது தான் ஊழியம் நீங்கள் நினைச்சிருவீங்க. இப்படி மேடையிலேருந்து ஆன்லைனில் பேசுறது, கேமரா முன்னால் நின்று பேசுகிறது தான் ஊழியம் நீங்கள் நினைப்பீங்க. நான் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, என் நாமத்தினால ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கலசம், ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீ அடையாமல் போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு? அந்த ஆலயத்தில் 2 காசு போட்ட அந்த விதவையை, அந்த அம்மா இப்போ அந்த விதவைன்னு தான், அந்த அம்மா பேர் கூட நமக்கு தெரியாது பாருங்கள். ஆனால் இன்னை வரைக்கும் நான் பேசுகிறேன். இப்போ இங்கேருந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள், 1ஆம் நூற்றாண்டில் நடந்ததை 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நான் பேசுகிறோம். இன்றைக்கி இன்னும் ஏசப்பா வருகை தாமதிக்குமானா எவ்வளோ நாள் பேச போகிறோன்னு தெரியல. அப்படி அந்த அம்மா எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க? 2 காசு. அப்போ 2 காசு போட்டால் பரவாயில்ல நினச்சிடாதீங்க. அந்த அம்மா கிட்ட இருந்ததே 2 காசு தான். அதையும் சொல்லணும் இல்லை நான். அப்போது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், ஏதாயிலும் ஒரு சின்ன ஊழியத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சாத்தான் அவங்க மேலே கண்ணோக்கமாக இருப்பான். அப்படியா? அப்போ விட்டுருவோமா? இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் உங்கள் வீட்டில் ஒழுங்கு பண்ணுங்களேன். எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியுமா? ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங், சின்ன. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் உங்களுடைய உபத்திரவத்தின் குகையில் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பேதுரு நிம்மதியாக படுத்து சிறையில் தூங்கிட்டார். நான் 2 விதத்தில் யோசித்தேன். ஒன்று, எனக்கு தெரியும்
ஆண்டவர் என் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்காரு, இந்த கல்லின் மேல் ஒரு சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ளாதுன்னு மேலே ஒரு பெரிய ப்ராஃபஸி இருக்கு. ஆனால் ஏரோதா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் என்னை கொல்ல முடியாதுன்னு அந்த எண்ணத்தில் தூங்கினாரா? அல்லது என்னடா இவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே, வலையை விட்டுட்டு போட்டை விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு என் பின்னால் வாங்கன்னு சொன்னேன், வந்தேனே, இவர் பின்னாலேயே வந்தேனே, கடைசியில் இப்போ ஜெயிலில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு, நடக்கட்டும்னு அவன் தூங்கிட்டானா? காலையில் தலையை வெட்ட போகிறாங்க, நைட்டில் தூக்கம் பொதுவாக வராது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவன் தூங்கிட்டார். ஆனால் அவர் தூங்கினாலும் சபை தூங்கவில்லை. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தா பவுலும் சீலாவும் சிறையில் இருக்காங்க. சிறையில் அடி பயங்கரமான அடி. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22, 23 வசனங்களை வாசிக்கிட்டு பாருங்களேன். அப்போஸ்தலர் 16:22, Acts chapter 16 verse 22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்களுக்கு வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவரை அடிக்கவும் கட்டளையிடுறாங்க. 23 பாருங்க, வசனம் சொல்லுகிறது. 23ஆம் வசனம். அடுத்தது, அவர்களை அநேக அடிகள் அடித்த பிறகு, அநேக அடினா ஒன்றுக்கு அதிகமாக, அது எத்தனை தெரியாது, சிறையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை அதிகாரிக்கு கட்டளையிடுறாங்க. அப்போ அடி தாங்க முடியாத அடி, ஷர்ட்டெல்லாம் துணிமணியெல்லாம் கிழிச்சு எறிஞ்சு விட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுல் யாரு? கமாலியன் பாதபடியில் கல்வி கற்றவன், பயங்கரமான ஞானவான். அவர் ஒரு யூத முறைமைகளை ஃபாலோ பண்ண ஒரு பெரிய ஆளு. ஆனால் இன்னைக்கு ஜெயிலில் அடி வாங்குறாரு, உதப்படுறாரு, வேதனைப்படுறாரு. அவரோட சேர்ந்து ஸ்ரீலாவும் அடி வாங்குறாங்களே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எவ்வளோ அடித்தாலும் உதைத்தாலும் அவன் வாய் சும்மா இருக்கா? வாய் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் அவருடைய இருதயம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தாலும் நிரம்பி இருந்தது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏதாயில் ஒரு விதத்தில் இந்த புதன்கிழமையில் மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு மிஷினரியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால, அல்லது ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு ஏதோ ஒரு ஒத்தாசை பண்ணுறதுனால, நீங்கள் ஏதாயில் ஒரு நெருக்கம், கஷ்டம், உபத்திரவத்தின் வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. அந்த ஜெயில் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. பேதுரு சாத்தானாகி ஏரோது நினைச்சான், இவனை கொண்டு போய், வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனை கொல்லணும்னு நினைச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தணும். பஸ்கா பண்டிகை முடியட்டும் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு அவன் நினைச்சான். ஜனங்களுக்கு முன்பாக ஏன் கொண்டு வந்து நிறுத்துறான்? பேதுருவை கொல்லணும்னு ஜனங்கள் பிரியமா இருந்தாங்க. ஜனங்களை பிரியப்படுத்துகிற ஒரு ஆவி தான் ஏரோதின் ஆவி. இயேசுவை பிரியப்படுத்துகிற ஆவி கிடையாது, அது மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஆவி. மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஆவி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, நான் மனுஷனையா தேவனையா யாரையா நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தா கர்த்தருடைய ஊழியன் அல்லவே. இன்னைக்கு பாருங்க, பேதுருக்காக சபை ஊக்கமாய் ஜெபித்தது. இந்த பவுலும் சீலாவுக்கும் யார் ஜெபம் பண்ணாங்க? அவங்களே ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும், ஐயோ ஊழியத்துக்கு ஊழியம் சொன்ன என்னை அழைச்சாரு, இதா தண்டனை, என்ன ஆண்டவரே இப்படி பாடுபடுத்துறீரே, அப்படி ஏதாவது வாயில வந்துச்சாங்க? வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறாங்க. ஆமா, அப்போ பைபிளை வாசிக்கிறோம், ஒருவன் சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவன். அப்போ இவங்க அடி வாங்கினாலும் அந்த வலி வேதனை அவர்களை துக்கத்துக்குள்ளே கொண்டு போகல, அவங்கள வேதனைக்குள்ளே கொண்டு போகல. அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சந்தோஷம் இருந்தனால அவங்க துதித்து பாடுற. அங்க இருக்கிற மற்ற அக்யூஸ்ட் எல்லாம் அதை கேட்குறாங்க. கடைசியில் பார்த்தா கதவே திறந்து விட்டுட்டாரு. கையை வைத்து ஆண்ட தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, பேதுருவின் சிறைச்சாலையின் கதவை திறக்க ஒரு தூதனை அனுபவித்தவர். இங்கு அவருடைய துதி, ஆராதனை, ஜெபம், சிறைச்சாலையின் கதவையே 2ஆக திறந்தவர். இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? ஏதாகிலும் ஊழியத்துக்கு ஒரு 10 ரூபா காணிக்கை நீங்க அனுப்புனா, அல்லது ஒரு ஜெப வீரராக இருந்தா, ஒரு வாலண்டியராக இருந்தா, அல்லது நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏதாயில் உபத்திரவத்தில், கஷ்டத்தில், பாடுகளில், ஏதோ ஒரு ஆபீஸ்ல
நம்மள மாதிரி ஏதோ எதை மாதிரி ஜீசஸ் மீட்ஸ்லையோ அல்ல வேற எங்கேயாவது ஏதாயில் ஒரு மூலையில் இருந்து நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பீர்களே ஆனால் கர்த்தருக்கு தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஏதாயில் ஒரு மனஸ்தாபப்படுகிற உங்க மன உளைச்சலை கொண்டு வருகிற ஆவி கிரியை செய்யும். ஆனா ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கோங்க, என் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வர போறார். பேதுருவை வெளியே கொண்டு வந்தவர், அப்போஸ்தலனாகிய பவுலை பாடி துதிக்க வைத்தவர், எங்களையும் துதிக்க வைக்க போகிறீர். ஆமென். ஊழியத்தின் நிமித்தம் வருகிற, சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற, சபைகளை நேசிக்கிறதுனால வருகிற எல்லா உபத்திரவங்களின் நடுவிலே என் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. போராட்டம் அதிகரிக்கிறதே என்று நீங்க வேதனைப்படாதீங்க. போராட்டத்தின் நடுவே என் ஆண்டவருடைய வல்லமை விளங்க பண்ணும். கையை வைத்து ஜெபம் பண்ண முடியும். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆமென். Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீத காரியங்களை நாளைக்கு நம்ம பார்க்கலாம், ஃபாஸ்டிங் பிரேயர்ல பேசலாம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. இன்னைக்கு ரெண்டு காரியம். ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளை உத்தமனுக்கு வருகிற உபத்திரவங்கள். இரண்டாவது, ஊழியத்திற்கு வருகிற உபத்திரவங்கள். ஆமென். ஊழியத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், உத்தமனுக்கு வருகிற உபத்திரவங்கள். அது நடுவே என் ஆண்டவர் நல்லவரும் போதுமானவராயிருந்தார். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திர ஆண்டவரே. கையை வைத்து தேங்க் பண்ணிருங்க. ஆமா, எனக்கு ஏற்கனவே வருமானம் குறைவு, அதுல வேற இந்த வியாதி, துன்பம், கஷ்டம், பாடு. எனக்கு பணம் இல்லை ஆண்டவரே, ஆனா எனக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே. எங்களை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் இந்த சாயந்தர நேரத்தில் ஆண்டவரே என்னை பலப்படுத்தின கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருக்கு தோத்திரம். இவ்வளவு அடி உத வாங்குற பவுல் சொல்லுவாரு, நான் யூதருக்கும் கிரேக்கருக்கோ நான் கடனாளியா இருக்கிறேன். ஆமே, ரோமன் சாப்டர் 1:14 அவர் சொல்லுவார், நான் கடனாளி, இன்னும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கலையே. தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு தோத்திரம். இந்த கடைசி நாட்கள்ல உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை என் ஆண்டவர் அற்புதமா எண்ண மாட்டார். அவங்களை அசட்டை பண்ண மாட்டாரு. விசுவாசியை தளர்ந்து போகாதீங்க. இத்தனை வருஷம் நீங்க கர்த்தரோடு வாழ்ந்துட்டு, ஆமா, வருகையின் கடைசி விளிம்பில் வந்துட்டோம். இப்போ நீங்க தடுமாறாதீங்க. நான் போற சபை சரியா அல்லது இது சரியா அது சரியா அப்படின்லாம் நிறைய பேர் உங்களை வேற விதமா குழப்புவான். நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. இங்க இருந்து வருது பாரு, அதை பாரு, இதை பாரு. இது நல்லா உன் மனசுக்கு இதமா இருக்கும். ஆமா, மனசுக்கு இதமா இருக்கும், ஆவியில எரிச்சலை கொண்டு வரும். அதுல பார்த்துக்கோங்க நீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்துங்க. ஆண்டவரே இந்த உபத்திரவம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களை அதி சீக்கிரத்தில் அது நீங்கிரும்பா. நான் உத்தமமா வாழும்போது, உண்மையா வாழும்போது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் வாழும்போது, ஆண்டவரே நான் உம்மை பிரியப்படுத்தும் போது வருகிற எல்லா நிந்தையும் அவமானத்திற்கு மத்தியில என்னை திராசிலே நிறுத்தி பார்க்கும் போது ஒரு குறையும் நீர் காண மாட்டீர் ஆண்டவரே. ஓ க்ளோரி. ஆண்டவரே இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய உபத்திரவத்தின் மேல் எங்கள் ஆண்டவர் கண்ணும் கருத்துமா இருக்கிறீர் ஆண்டவரே. வேதத்தை தூக்கினதுனால, அபிஷேகம் பெற்றதினால, ஹல்லேலூயா, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுனால உம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சுற்றுப்புறத்திலே, ஆலயங்களிலே, உற்றார் உறவினர் மத்தியிலே வருகிற எல்லா விதமான உபத்திரவங்களின் நடுவே அவருடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டாலும் அது வல்லமை உள்ள விசுவாசமாய் மாறப்போகிறது. ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல தேவ கிருபை தாங்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி, ஆமென், கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. பேதுருவை வெளியே கொண்டு வந்தவர், ஆமென், அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவரே ஆச்சரியமாய் பூமியே அதிரும்படி ஒரு பூமி அதிர்ச்சியை ஏற்படுத்தி, ஆமென், அந்த வட்டாரத்தில் இருக்கிறவர்களுக்கே ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி ஆண்டவரே சிறைச்சாலையின் அதிகாரி எல்லாம் பேப்டிசம் எடுக்கும்படி கிருபை பாராட்டினீரே. ஆமாப்பா, நாங்க உபத்திரவப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நாங்கள் விசுவாச கண்கள்ல பார்க்கிறோம். அப்படி சொல்றவங்க தேங்க்யூ லார்ட். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி ஆவியில நிரம்பி ஷபானா கதாரா கபாலா ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஷந்தராபா ஹாதராகபா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க ஃபேமிலிக்கு உங்க அண்ணன் தம்பி ஃபேமிலியை கம்பேர் பண்ணாத, அக்கா தங்கச்சி ஃபேமிலியை கம்பேர் பண்ணாத. உங்க மேல தேவன் வைத்த ஒரு நோக்கம் நிறைவேறுகிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. ஆமென். தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் உம்முடைய மாறாத கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. பொன்னும் வெள்ளியும் ஆக்கினி சூளையில் உடமிட்டு சுத்தம் செய்திடுவது போல், பொன்னும் வெள்ளியும் ஆக்கினி சூளையில் உடமிட்டு சுத்தம் செய்திடுவது போல், உமக்கரத்தின் புகையில் சோதித்து நீ உத்தமனாய் இருந்த தெரிந்தெடுத்தீரோ. உமக்கரத்தின் புகையில் சோதித்து நீ உத்தமனாய் இருந்த தெரிந்தெடுத்தீரோ. இயேசுவே பட்சமானதான், எனக்கு எதிராய் இருப்பவன் யார்? நம்பிக்கையோடு பாடுங்க. எனக்கு எதிராய் இருப்பவன் யார்? நல்லாரும் நீரே, நன்னீரும் நீரே, நீ பாதுகாட்டி காத்திடும் தெய்வமும் நீரே. நல்லாரும் நீரே, நன்னீரும் நீரே, நீ பாதுகாட்டி காத்திடும் தெய்வமும் நீரே. உமக்கு பயந்து உம் நாமம் தியானிப்போரை உமக்கை சேர்த்திட நேசதி வருமே. உமக்கு பயந்து ஆண்டவரே, சீக்கிரமாய் நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. உமது சம்பத்தை கடாட்சிக்கும் நாளில் உம்மோடு இயேசுவை நான் சீயோனில் சேர்த்திடுவேன். உமது சம்பத்தை கடாட்சிக்கும் நாளில் உம்மோடு இயேசுவை நான் சீயோனில் சேர்த்திடுவேன். எல்லாரும் ஆவியில நிரம்பி பாடுவோம். எனக்கு எதிராய் இருப்பவன் யார்? பட்சமானதா, எனக்கு எதிராய் இருப்பவன் யார்? நாயனும் நீரே, நன்னீரும் நீரே, நீ பாதுகாட்டி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. நீ பாதுகாட்டி காத்திடும் தெய்வமும் நீரே. துரைத்தனம், அதிகாரம், வல்லமையும் திருச்சபை எதிராய் போராடிடுவே. துரைத்தனம், அதிகாரம், வல்லமையும் திருச்சபை எதிராய் போராடிடுவே. திறனடைந்து தைரியமாய் போராடிட ஆவியின் மேல நீதிடு. உம்மோடு ஜெயம் பெறவே ஆமாண்டவரே. திறனடைந்து தைரியமாய் ஆமாண்டவரே, ஆவியினாலே ஆவியினாலே நிரப்புங்கப்பா. உம்மோடு ஜெயம் பெறவே இயேசுவே எனக்கு பட்சமானதா, எனக்கு எதிராய் இருப்பவன் யார்? இயேசுவே எனக்கு பட்சமானதா, எனக்கு எதிராய் இருப்பவன் யார்? நாயனும் நீரே, நன்னீரும் நீரே, நீ பாதுகாட்டி காத்திடும் தெய்வமும் நீரே. நல்லாரும் நீரே, நன்னீரும் நீரே, நீ பாதுகாட்டி காத்திடும் நீரும் நீரே. எங்கள் அருமையான ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒவ்வொரு உபத்திரவத்தின் பாதையில் நடக்கும் போது அந்த உபத்திரவம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் செல்லுகிற உம்மை கடந்துதான் எங்களிடத்தில் வருகிறது ஆண்டவரே. இந்த உபத்திரவம் எங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும் அப்பா. கர்த்தாவே, உத்தமத்தின் நிமித்த உபத்திரவம், ஊழியத்தின் நிமித்த உபத்திரவம், இந்த இரண்டு உபத்திரவம் அது நிரந்தரம் அல்ல அப்பா, அது நிரந்தரம் அல்ல. உம்முடைய அற்புதங்களே எங்களுக்கு நிரந்தரம், உம்முடைய ஆசீர்வாதங்களே எங்களுக்கு நிரந்தரம் ஆண்டவரே. ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகளை தைரியப்படுத்திட்டீங்க ஆண்டவரே. இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆண்டவரை தேடணும், இன்னும் ஆண்டவரை தேடணும். நாளைக்கு ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. இந்த ஒரு ஏக்கம் பாரம் ஆயிரமான ஜனங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறவரை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மேலை நாடுகளிலே ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறவர்களை பற்றி பிடிக்கட்டும். கனடா, யுஎஸ்ல இருக்கிறவங்களை பற்றி பிடிக்கட்டும். சிங்கப்பூர், மலேசியா நாடுகள் இருக்கிறவரை பற்றி பிடிக்கட்டும். தமிழகத்தின் 38 மாவட்டங்களை பற்றி பிடிக்கட்டும். வட மாநிலங்கள், தென் மாநிலங்களை
இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணுங்கிற அந்த ஜெப ஆவி பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே, பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஷபா மஹாந்தோரா மஹாதாரா பாகா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆமே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமே, தைரியப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமே, உபத்திரம் எங்கள் வாழ்வின் முடிவல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதத்தின் அது நுழைவாயில் தான் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபை தாங்கட்டும். இன்றைக்கு வசனத்தை கேட்டவர்கள், ஜெபித்தவர்கள், பாடினவர்கள், ஆராதித்தவர்கள் எல்லாருக்காக தோத்துறோம். அப்ரோஜனமான ஊழியன் கடமை மட்டும் செஞ்சிருக்கிறோம்பா, உமக்கு தாப்பா மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். மறக்காம இன்றைக்கு இரவு வாசிக்க வேண்டிய வேத பாடம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம், Hebrew chapter 10. நாளைக்கு சாயந்தரம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரோடு ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. வழக்கம் போல கையை உயர்த்தி உங்க ஃபேமிலி ப்ரேயர்ல கையை உயர்த்தி ஜெபிங்க. கடைசியா ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார், சந்தோஷப்படுத்துவார். Thank you. God bless you. God bless you.